எல்லோருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் மீன் போகாது. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு பரபரப்பை பற்றிய ஒரு காணொளி. தமிழக வெற்றி கட்சியுடைய தொடக்கம் முடிந்து ஓராண்டாக போகிறது. அந்த ஓராண்டு முடிவு விழாவை பெரிய அளவிலே கொண்டாடப் போகிறார்கள். இதற்காக மாமல்லபுரத்திலே இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று தகவல்கள் வருகின்றன. விஜய் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களான ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்துமே கூட இந்த பணிகளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மட்டுமல்லாமல், இந்த ஆண்டு விழாவிலே அனைத்து 23 மணிக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நிர்வாகிகள் யார் என்பது மட்டுமல்லாமல், தேர்தல் களத்திலே எப்படி விஜயுடைய கட்சி பயணிக்கும் போன்ற முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்க, சமீப வாரங்களிலே தேசிய அளவிலே சிறந்த தேர்தல் ஆலோசகர் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போ பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் விஜயுடைய கட்சிக்கு வேலை செய்யுமா செய்யாதா என்பது இன்னும் சரியாக முடிவாகவில்லை என்று சொல்லுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் ஒன்று விஜய் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கட்சிக்கு, அப்படி இல்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பணி செய்யக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. விஜயை சந்தித்த அதே நாள் இரவிலே எடப்பாடி பழனிசாமியை கூட பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வருகின்றன. அன்று காலை விஜயை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் அவரிடம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த ரிப்போர்ட்டின் படி தமிழகத்திலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கட்சிக்கு அநேகமாக 15லிருந்து 20% வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்று அவர் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. விஜயுடைய கட்சி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இங்கே இருக்கிற மீடியா, சோஷியல் மீடியா, பல பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக, தொலைக்காட்சிகள் வாயிலாக பெரிய அளவிலே ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், ஒரு முதல் தேர்தலிலே 15 அல்லது 20% வாக்குகளை பெறக்கூடிய நிலைமையில் ஒரு அரசியல் கட்சி இருக்கும் என்று சொன்னால், அது கிட்டத்தட்ட தேசிய அளவிலே ஒரு பெரிய ஒரு சாதனையாக முடியும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. இதற்கு முன்னோடி அல்லது முன்னுதாரணம் என்று பார்த்தாக்க, ஆந்திரத்திலே பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார். ஆனால் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, பவன் கல்யாண் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடினமாக உழைத்து, அதன் பிறகு தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடோடு கூட்டணி அமைத்து அதற்கு பிறகுதான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. வெற்றி பெற்ற பிறகு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் துணை முதல்வராகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஆந்திர பிரதேச மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த கடும் கோபம், அந்த கோபம் பெரிய அளவிலே ஆண்டு கொண்டிருந்த கட்சிக்கு எதிராக திரும்பியதாலே பெரிய அளவிலே ஆதரவு சந்திரபாபு நாயுடுக்கு திரும்பியது. இன்னும் சொல்லப்போனால், தேர்தலுக்கு 6 மாதம் முன்னர் வரை சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று அவரை கூட நம்பி இருக்கவில்லை. வேகமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக பவன் கல்யாணோடு கூட்டணி அமைத்தது தான் சந்திரபாபு நாயுடு வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். அந்த அளவிலே சமீப கால இந்திய வரலாற்றில் ஒரு நடிகர் அரசியலுக்கு பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பவன் கல்யாண் தான். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஓராண்டு 2 ஆண்டுகள் நடந்தது கிடையாது. 10 ஆண்டுகள் கடினமாக உழைத்திருக்கிறார் பவன் கல்யாண். ஆந்திர மாநிலம் முழுவதுமே பாத யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து மக்களை அனைத்து தொகுதிகளிலும் புரிந்த பிறகுதான் அந்த வெற்றி பவன் கல்யாணுக்கு கிடைத்தது. இது முக்கியமாக மனதில் வைத்துக் கொண்டோம். அதற்கு முன்னர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்திய வரலாற்றிலே திரைப்படங்களிலிருந்து முதல்வரானவர்கள் அப்படின்னு பார்த்தாக்க அது தமிழகத்திலே முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், அதே போல் திருமதி செல்வி ஜெயலலிதா இவர்கள் இருவர் தான். ஆனால் இவர்கள் இருவருமே குறுகிய காலத்தில் வந்தவர் கிடையாது. அதாவது திடீர்னு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்துட்டு ஒரு நாள் காலை சினிமாவை விட்டு அரசியலுக்கு சொன்ன உடனே ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. இவங்கெல்லாம் கட்சியை ஆரம்பித்தார்கள். கட்சியில் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து செல்வி கட்சியை ஆரம்பித்ததற்கு முன்னரே அவர் திமுகவில் ஒரு பேச்சாளராக பல 10 ஆண்டுகள் கடினமாக உழைத்திருக்கிறார். தன்னுடைய திரைத்துறை வாழ்க்கையில் இருக்கும்போதே கூட அரசியலில் நீண்ட நெடும் பயணம் முடிந்த பிறகுதான் அவரால் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அதே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு
அவர்களுக்கும் பொருந்துங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலாளராய் அந்த கட்சியிலே பணியாற்றி, எம்ஜிஆர் இருக்கும்போது பணியாற்றி பல ஆண்டுகள் கழித்து தான் அந்த முதல்வர் நாற்காலி அவர் கிடைத்தது. அதன் பிறகு பல வெற்றிகளை பெற்று கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சிக்கு வராமல் தடுத்து பல ஆண்டுகள் நிறுத்தி இருந்தார் அப்படிங்கிறதான் கலை யதார்த்தம். இப்படி கலை யதார்த்தம் இருக்கும் பொழுது ஓராண்டுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட விஜயோடைய கட்சி 15% வாக்குகளை பெறும் அல்லது 20% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொன்னாக்க மக்களிடையே விஜய்க்கு ஆதரவாக ஒரு பேரலை இருக்கிறது அப்படிங்கிறதை வந்து கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்க வேண்டும் தான் கலை யதார்த்தம். அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் ஓரளவுக்கு வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் என்னானாலும் ஆட்சி அமைப்போம் என்ற உறுதி திமுகவுக்கு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு தேசிய அளவிலே பிரசித்தி பெற்ற இந்தியா டுடே நிறுவனம் வந்து மூடாவது நேஷன் என்று ஒரு ஒப்பீனியன் போல் ஒரு மக்களிடம் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்திருந்தார்கள். அந்த வாக்கெடுப்பின்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட திமுக கூட்டணி இப்பொழுது வந்து அதிக வாக்குகளை பெறும், வாக்கு சதவீதத்தை பெறும்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வந்து அந்த கூட்டணி வந்து 45-46% வாக்குகளை பெற்றிருந்தது. நேற்று அல்லது முன்தினம் தேர்தல் நடந்து இருந்தால் அது வந்து 52% போகக்கூடும் என்பதுதான் அந்த இந்தியா டுடே நிறுவனத்தினுடைய கணிப்பு. இந்த கணிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சமீப நாட்களிலே வந்து இந்தியா டுடே அல்லது அது போன்ற நிறுவனங்களுடைய அந்த கருத்து கணிப்புகள் பெரிதும் பொய்த்து போகின்றன என்று இருந்தாலுமே கூட மக்கள் மனதிலே அல்லது இங்கே சித்தரிக்கப்படுவது போல வந்து ஆட்சிக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு வந்து எங்கிருந்து அந்த 15%, அதாவது 15லேருந்து 20-25ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் 15% வாக்குகள் என்று சொன்னாலும் கூட அந்த 15% வாக்குகள் எங்கிருந்து வருகின்ற அப்படிங்கிறதுக்கான விடை வந்து யாருமே கொடுக்கவில்லைங்க தான் முக்கியமான விஷயம். இதிலே வந்து ஒரு தகவல் வந்து இருக்கிறது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல, பல சிறிய நிறுவனங்கள், சென்னையில் நடக்கக்கூடிய சிறிய தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூட இந்த மாதிரி கருத்து கணிப்பு செய்து வருகிறார்கள். அதில் அவர்கள் வந்து சென்னை மற்றும் வட தமிழ்நாட்டிலே வந்து விஜய்க்கு பெரிய அளவிலே ஆதரவு இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலே வந்து நடுத்தர வர்க்கத்தினர், மாணவிகளிடையே பெரிய ஆதரவு இருக்கிறது. அதேபோல் வட தமிழ்நாட்டிலே வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள், பெரிய அளவிலே வந்து குறிப்பாக தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சியில் இருப்பவர்களாம் வந்து பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக திரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே அந்த கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னாக்க வந்து அர்பன் பிளேசஸ், குறிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற இடங்களிலே வந்து பாஜகவுக்கு ஆதரவு கூடுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது விஜய்க்கு 15% கிடைக்க வேண்டும்னு சொன்னால் அது வந்து உத்தேசமாக கணக்கு போட்டாக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு 5% கிடைக்க வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த 5% கிடைக்க வேண்டும், பாஜக கிட்ட வந்து அவங்ககிட்ட இருக்கிறதே வந்து ஒரு 8-9%, அங்கிருந்து வந்து மேபி ஒரு 2-3% கிடைக்கலாம். இதையெல்லாம் கூட்டி பார்த்தாலுமே கூட ஒரு 12% வாக்குகள் தான் கிடைக்கின்றன. விஜய் அரசியலுக்கு வருவதாலே வந்து அந்த போலிங்கே அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியலை நமக்கு. அதாவது சாதாரணமாக வந்து ஒரு தேர்தலில் வந்து 65% மக்கள், 65% போலிங் நடக்குது ஒரு சட்டமன்ற தேர்தலில் என்று சொன்னால், இப்போ சொல்கிற அந்த பர்சன்டேஜஸ் எல்லாமே வந்து 65% மக்கள் வாக்களித்து வந்ததுங்கிறதை முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கட்சியுடைய கணக்கில் தவற விட்டேன். நாம் தமிழர் கட்சியுடைய இப்போதைய அந்த வாக்கு சதவீதம் 7-8%. விஜய் ஒருவேளை அதிலே ஒரு 3% எடுத்துக்கொண்டால் கூட இதையெல்லாம் சேர்த்தோம்னா, அதாவது திமுகவுடைய 5%, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 4%, பாஜகவுடைய 2-3%, நாம் தமிழர் கட்சியோட ஒரு 3%, எல்லாம் சேர்த்தா கூட 10-12% தான் வருகிறது. இது வந்து ஆப்டிமிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன். நம்ம சொல்கிறது வந்து உறுதியாக இந்த கட்சிகளிலிருந்து இவ்வளவு வாக்குகள் பிரிந்து வருங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லுகிறோம். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் சந்தேகம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவருடைய அந்த கட்சியுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ், அதாவது அந்த கட்சிக்கு வந்து ஒரு 32 அல்லது 33% அந்த கோர் ஓட்டர்ஸ், அந்த கட்சியினுடைய வலுவான ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னாக்க அந்த 32-33% வந்து 1% கூட குறையாது. அதற்கு மேல் இருக்கிறது, அதாவது ஒரு தேர்தலில் வந்து 36-37% திமுக பெறுகிறதுன்னு சொன்னால் அதில் 32% கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர் போனால் பாக்கி உள்ள 3-4% வந்து ஃப்ளோட் ஆவாங்க. அதாவது ஒரு தடவை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கலாம், ஒரு தடவை திமுகவுக்கு வாக்களிக்கலாம். ஒரு திமுக ஆட்சி மீது பெரிய அளவில் கோபம் இருந்தால் அவர்கள் வந்து வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம். இப்படி தான் அந்த வாக்குகள் மாறுமே தவிர ஒரே அரசியல் கட்சியிடமிருந்து ஒரு 10% வாக்கு டக்குன்னு வந்து விஜய்க்கு வந்துடாது. அது யாராக கூட இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இல்லை பிற கட்சிகளாக இருக்கலாம். ஆக இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது
நாம் சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங் ரிமைன்ஸ் சேம். அதாவது ஒரு பெரிய அளவிலே திடீர்னு 65% வாக்குப்பதிவு வந்து 75-80% வாக்குப்பதிவாக போகுமா விஜய்னாலங்கிறதெல்லாம் சற்றே நடக்காத காரியம். ஏன்னா இந்த இந்தியன் பாலிட்டிக்ஸில் வந்து சட்டமன்ற தேர்தல்களில் வந்து பொதுவாக வாக்குப்பதிவு தமிழகம் போன்ற மாநிலத்தில் வந்து எப்பொழுதுமே 65-70% இருக்கும். அதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். எப்போ வந்து அந்த சதவீதம் மிக மிக அதிகரிக்கும் என்று சொன்னால், இந்த ஆட்சி எப்படியாவது போயே ஆக வேண்டும், மக்களுக்கு பயங்கர கோபம் ஆட்சியின் மீது இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வாக்களிக்காதவர்கள் கூட போலிங் பூத்துக்கு வந்து வாக்களித்து ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தால்தான், அப்படி ஒரு வேளை வந்தால் வந்து விஜய்க்கு அந்த வாக்குகள் முற்றிலுமாக கிடைக்குமாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அப்படி பெரிய அளவிலே திமுக எதிர்ப்புக்கு வாக்களிக்க வருபவர்கள் வந்து அப்போ வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் வாக்களிக்க இருப்பார்கள், அண்ணாமலை வந்து முதல்வராக வேண்டும் என்று ஒரு கணிசமான ஒரு இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு வாக்களிக்கலாம். ஆக அந்த அடிஷ்னல் ஓட்ஸும் உறுதியாக வந்து விஜய்க்கு மட்டும் அல்லது விஜயுடைய கட்சிக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான கணக்கு அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆக இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது விஜயுடைய கட்சி வந்து 15% வாக்குகளை பெறுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது தான் கலை யதார்த்தம். அது மட்டுமல்ல, இந்த அரித்மெட்டிக், அதாவது 15% 25% வரை விஜய் பெறக்கூடுங்கிற அதற்கான அந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள் யாரிடமுமே கிடையாது. இப்போ இதுவரை நம்ம சொன்னதே வந்து பெருவாரியாக யூகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம். அதாவது சமமாக எல்லாருடைய ஓட்டுகளை பிரித்து எடுப்பார். திமுகவிலிருந்து 5% எடுப்பார், அதிமுகவிலிருந்து 4% எடுப்பார், பாஜகவிலிருந்து 3% எடுப்பார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3% எடுப்பார் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியுடைய 8%-இலிருந்து 3% போய்விட்டால் நாம் தமிழர் கட்சி உடைய எதிர்காலம் முற்றிலுமாக ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் வந்து பாதியாக குறையும் ஆபத்து இருக்கிறது. விஜய் இங்கே வந்து விஜய் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று இவர்கள் சொல்வது போல நடந்தால் நாம் தமிழர் கட்சியை வந்து கிட்டத்தட்ட காலியாகிவிடும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆனால் அப்படி நடக்குமா என்று தெரியவில்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த ஓட்டர் பேஸ் வந்து மிக மிக சீமானுக்கு லாயல் ஓட்டர் பேஸ். அந்த தமிழ் தேசிய வாதத்தை அடிப்படையாக கொண்டு திராவிட கட்சிகளை எதிர்ப்பாக கொண்டு, உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து பெரியார் எதிர்ப்பு வாதங்கள் எல்லாம் கூட நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. ஆக அவருடைய அந்த கோர் ஓட்டர் பேஸ் அந்த 8% வந்து கிட்டத்தட்ட மொத்த 8% வந்து சீமானுடைய தீவிர ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தீவிர ஆதரவாளர்கள் தான் இருப்பார்கள். ஆக அதிலிருந்து ஒரு 4% போவது எப்படி அப்படிங்கிறதோடு கிட்டத்தட்ட ஒரு நடக்காத காரியமாக இருக்கிறது. அதே போல் கிறிஸ்தவ மத வாக்குகள் பெரிய அளவில் வந்து நடிகர் விஜய்க்கு போகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் பார்த்தோம்னாக்கா வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தான் இங்கே வந்து கிறிஸ்தவர் வாக்குகளை பெரிதாக பெற்று வருகிறது. திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே வந்து காங்கிரஸுடைய அந்த கிறிஸ்தவ வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக என்றைக்குமே வந்து காங்கிரஸை தன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய கணக்கு இருந்தது தான். இதுதான் கலை யதார்த்தம். போன சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க டெல்லியிலே வந்து முயற்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டதாக சில கதைகள் வந்தன. ஆனால் அவை எல்லாம் பொய்த்து விட்டன. அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுமே கூட காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவுடன் தான் களம் இறங்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. காங்கிரஸ் ஆகட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், என்னதான் அவர்களுக்கு உள்ளே கருத்து வேறுபாடுகள் முட்டல் மோதல்கள் இருந்தாலுமே கூட தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவை விட்டு விலகுவதற்கு அவர்கள் யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இப்படி உள்ள சூழ்நிலையிலே விஜய் வந்து 15% பெறுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு அப்படி நடந்தால் அது அச்சீவிங் தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தான் இருக்கும் என்கிற சந்தேகமே கிடையாது. பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே நாம் தெளிவாக சொன்னது போல் 2 விஷயங்கள். அவர் வந்து சமமாக எல்லாருடைய ஓட்டுக்களை பிரித்து எடுத்தாலுமே கூட அப்போவுமே வந்து அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே அப்போ கூட இந்த கட்சிகளுக்குள்ளே அதிக வாக்குகள் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவாகத்தான் இருக்கும், இல்லை திமுக கூட்டணியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருந்தால் ஒழிய திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிறது இந்த விஜயோட 15% கணக்கால் கூட நடக்குமா என்பது பெரிய சந்தேகம். அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க வாக்கு வங்கி ஏற்கனவே பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 20-21% தான் பெற்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் சொன்னது வந்து நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சமீப காலத்தில் கருத்து கணிப்புகள் பலதுமே, அது பிரசாந்த் கிஷோருடைய கருத்து கணிப்பாகட்டும், இந்தியா டுடே கருத்து கணிப்பாகட்டும், இல்லை மற்ற
பல சிறிய சென்னையை மையமாக கொண்டு செயல்படும் பல சிறிய நிறுவனங்களாகட்டும், அவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு கிடைக்கும் பெரிய ஆதரவிலே வந்து ஒரு கணிசமான ஆதரவு வந்து அதிமுகவிலிருந்து விலகி அவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். அது உண்மையாக போனால் வந்து முற்றிலுமாக அதிமுக கிட்டத்தட்ட அந்த கட்சி அந்த கட்சியோடைய ஓட் ஷேர் கொலாப்ஸ் ஆகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது தான் கலையதார்த்தம். இது வந்து இவர்கள் சொல்லும் இந்த கணக்குகள்லாம் நடந்தால், ஆக இவற்றையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த விஜயோடைய 15, 20, 25% கணக்குகள் என்பது கிட்டத்தட்ட முற்றிலுமாக நடக்கக்கூடிய விஷயமா, சாத்தியமா என்பதை கூட சந்தேகமாக இருக்கிறது அப்படிதான் கலையதார்த்தம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு சொல்லி கருத்துக்களை தெரிவித்துங்கள். விஜய் வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு ஆதரவலை விஜய்க்கு ஆதரவாக இங்கே இருக்கிறதா? இவர்கள் போடும் கணக்கை போல விஜய் அதிமுக கூட்டணி வைத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர், விஜய் துணை முதல்வர் என்ற அளவுக்கு விஷயங்கள் நடக்க முடியுமா அப்படிங்கிறதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்கிறது. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த கணக்குகள் எப்படி மாறுகின்றன, யாருடைய ஆதரவு யாருக்கு திரும்புகிறது, அப்படியெல்லாம் நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.